விஜய் அவர்களை எந்த கொள்கை முரணில் எதிர்த்தாரோ, அப்படி ஒருவேளை விஜய் அவர்கள் மீது உண்மையாகவே அண்ணன் சீமான் அவர்களுக்கு பயம் இருந்தால், சீமான் அவர்களுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள்லாம் உதிர்கிற உதிரிக்கு சமம் தான். அனைவருக்கும் வணக்கம். இரு தினங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திரையுலக சூப்பர் ஸ்டார் ஐயா ரஜினிகாந்த் அவர்களை அவர்களுடைய இல்லத்தில் போய் சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பிற்கு பிறகு பத்திரிகையாளரை சந்திக்கும் போது அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இது ஒரு அன்பின் நிமித்தமான, ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. இந்த சந்திப்பில் சினிமா குறித்தும் நிகழ்கால அரசியல் குறித்தும் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. இது அரசியல் வட்டாரத்தில் ஒரு ஆச்சரியத்தையும் பல விமர்சனங்களையும் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, விஜய் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய விமர்சனம் வந்துக்கிட்டு இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களின் வருகைக்கு பயந்து தான் அண்ணன் சீமான் அவர்கள் ரஜினிகாந்தை போய் சந்தித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாகவே இந்த சந்திப்பு எதுக்கு நடந்தது அப்படின்னா, அக்டோபர் 13 வேட்டையன் திரைப்படத்தினுடைய வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையை அறிஞ்சிக்கிட்ட ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் தொலைபேசி வாயில அண்ணன் சீமான் அவர்களை தொடர்பு கொண்டு பேசுனதாகவும், அதன் பிறகு நேரில் சந்திக்க விரும்பினதாகவும் தகவல் வந்தது. அப்போது நேரமின்மை காரணமாக இருவருக்குமான அவர் ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கான படப்பிடிப்பு, அண்ணன் சீமான் அவர்களுக்கான சுற்றுப்பயணம், இப்படி ஒரு நேரமின்மை காரணமாக சமீபத்தில் அதுக்கான சூழல் அமைஞ்சது. இதுக்கு தான் அந்த சந்திப்பு இப்போது நடந்திருக்கு. விஜய் ரசிகர்களுக்கு இதுலேருந்து என்ன சொல்லிக்க விரும்புகிறோன்னா, உங்கள் கட்சியினுடைய மாநாடு நடந்தது அக்டோபர் 27. அதன் பிறகு தான் அண்ணன் சீமான் அவர்கள் அதனுடைய கொள்கை முரண் இருக்குன்னு சொல்லி விஜய் அவர்களை விமர்சிக்கிறார். உங்களுடைய கொள்கை என்னன்னு தெரிகிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, உங்கள் கட்சி துவக்கத்திலேருந்து கொடி அறிவிப்புலேருந்து எல்லாத்துக்குமே ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட இந்த வேட்டையன் படத்திற்கான வாழ்த்து செய்தி நடந்தது. அப்போத்துலேருந்து ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் கூட இந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் விஜயை பார்த்து பயந்து தான் அண்ணன் ரஜினியை சந்தித்தார் அப்படின்றதெல்லாம் ஏற்புடையதல்ல. அப்புறம் இன்னும் நிறைய கேள்வி எழுது. ரஜினியை விமர்சிச்சுட்டு இருந்தவர் திடீர்னு போய் எதுக்காக சந்திக்கணும்? விஜய் அவர்களை எந்த கொள்கை முரணில் எதிர்த்தாரோ அதே கொள்கை முரணில் தான் ஐயா ரஜினிகாந்த் அவர்களையும் விமர்சித்தார் அண்ணன் சீமான் அவர்கள். இது ரஜினி அவர்கள் அரசியல்லேருந்து வரலை, நான் அரசியலில் விலகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் ஒரு திரையுலகத்தினுடைய ஒரு உச்ச நட்சத்திரமாக நாங்கள் அன்றும் கொண்டாடணும், இன்றும் கொண்டாடுவோம், என்றும் கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில் ஏற்பட்ட சந்திப்பு தான் இது. இதில் விஜய் அவர்களை கண்டு பயந்து தான் அண்ணன் சீமான் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தாருன்றதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்றது தெரியல. அப்படி ஒருவேளை விஜய் அவர்கள் மீது உண்மையாகவே அண்ணன் சீமான் அவர்களுக்கு பயம் இருந்தால், விஜய் அவர்கள் மாநாடு அறிவித்து அவருடைய திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு சொன்னதை நேரடியாக எதிர்த்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர்களுடைய ரசிகர்களும் தனக்கு எதிராக திரும்புன்றதெல்லாம் அறியாமல் தான் அண்ணன் சீமான் அவர்கள் 14 ஆண்டு காலமாக இங்கே அரசியல் பண்ணிகிட்ருக்காரா இல்லை, அதெல்லாம் தெரியும். கொள்கை முரண் இருக்குது, அதனால் எதிர்க்கிறார். இதுக்காக இவர் எதிர்க்கிறதுக்காக சீமான் அண்ணன் ரஜினியை போய் சந்திக்க வேண்டிய அவசியம்னால இது உண்மையாகவே ஒரு அன்பின் நிமித்தமாகவும் மரியாதை நிமித்தமாகவும் ஏற்பட்ட ஒரு சந்திப்பு தான். இப்போ இரு நண்பர்கள் சந்திச்சுக்கிட்டா அவர் என்ன தொழில் சார்ந்திருக்காரோ அதை பற்றி பேசுவார், இவர் என்ன துறை சார்ந்திருக்கிறாரோ என்ன தொழில் சார்ந்திருக்காரோ அதை பற்றி பேசுகிறது தான் இயல்பு. அதுதான் இங்கே நடந்திருக்கு. அப்போது நான் விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு, அவருடைய அரசியல் வருகைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சிக்காரர்களும் அண்ணன் சீமானவர்களும் கதறாங்க அப்படின்லாம் விஜய் ரசிகர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மாநாடு அறிவித்த அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கதறிட்டு இருக்கிறது யார், தனி மனித தாக்குதல்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறது யாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது விஜய் ரசிகர்கள் தான் ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனங்கள்லாம் தனி மனித தாக்குதல்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சீமான் கத்தி பேசுகிறாரு அப்படிலாம் பேசுகிறீங்க. உண்மையாகவே சீமான் கத்தி பேசாமல் இருந்திருந்தால் உங்களுடைய கத்தி படம் வெளியே வராமல் துருப்பிடித்த கத்தியாக தான் ஆகியிருக்கும். இதுதான் இதில் இன்னும் என்ன சொல்கிறாங்க, இந்த விசில் அடித்தா குஞ்சுகள் தான் விசில் அடிக்கணும்னா வாயில் கையை வச்சுக்கிட்டு பிபின்னு ஊதுனா போதும்.
ஆனால் ஒரு சங்கு முழங்கணும் அப்படின்னா காற்றை அடி நாதத்துலேருந்து எடுத்து சத்தமாக கொடுத்தா தான் அந்த சங்கு வந்து முழங்கும். இங்கே 1000 விசில் அடித்தாலும் ஒரு சங்கு முழங்குறதுக்கு ஈடாகாது. ரெண்டுத்துக்குமே வேறுபாடு இருக்குது. அதை முதல்ல விஜய் ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும். 200 கோடி ரூபாயை விட்டுட்டு, சம்பளத்தை விட்டுட்டு உதறிட்டு எங்கள் தலைவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வராருன்னு பேசுகிறீங்க. இன்றைக்கி என்ன சீமானவர்கள் நினச்சா ஏதாவது ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சாருன்னா இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்துக்கு 2000 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கலாம். ஆனால் நான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பேன், தனித்து தான் நிற்பேன், நான் என் கட்சியை கொண்டு என் கட்சி தம்பி தங்கைகளை கொண்டு அடகு வைக்க மாட்டேன் என்று கொள்கை தலைவனாக கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கிற சீமான் அவர்களுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள்லாம் உதிரிக்கு சமம் தான். அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அப்புறம் விஜய் எதிர்க்கிறனால சீமானுக்கு இனி வாக்கு விழாது, சீமான் அவர்களுக்கு விஜய் எதிர்த்துட்டாரு, இனிமேல் சீமான் அவர்களுக்கு வாக்கு விழாது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு படத்தினுடைய பிரச்சனைக்காக விஜய் அவர்கள் ஆளுங்கட்சியினரிடம் போய் கை கட்டி நின்றார். அப்போ சீமானவர்கள் விஜய் அவர்கள் கடுமையாக விமர்சித்தார். உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது, உனக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் இருக்கோம், நீ ஏன் அப்படி போய் கை கட்டி நிற்கிற, எனக்கு வெக்கமாக இருக்குடா அவனை நினச்சா அப்படின்லாம் விமர்சித்தார். அப்போது இதே விஜய் ரசிகர்கள் வந்து இனிமேல் வந்து நாங்கள் வந்து எங்கள் தளபதியை விமர்சித்த சீமானுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்லாம் பேசுனீங்க. ஆனால் அடுத்த தேர்தலே சீமானுடைய வாக்கு சதவீதம், நாம் தமிழக கட்சியுடைய வாக்கு சதவீதம் உயர தான் செஞ்சிச்சு. ஒரு நடிகனை தலைவனை ஏற்றுக்கொண்ட யாரும் அந்த சீமான் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. இதுவரை வாக்களித்ததும் இல்லை, இனிமேல் வாக்களிக்க போகிறதும் இல்லை. ஆனால் ஒரு கொள்கை தலைவனாக அந்த சீமான் அவர்களை ஏற்றுக்கிட்டவர்கள் எந்த நடிகன் என் ரசிகனாக இருந்தாலும் அந்த சீமானுக்கு தான் வாக்களிப்பாங்க. நன்றி, வணக்கம்.